கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்தபடியினாலே தேவனை நன்றியுடைய இதயத்தோடு தேவனை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் இப்போ பார்க்கலாம். படிக்கலாங்களா? படிங்க அந்த வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையில வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும்போது, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து என்று வார்த்தை. நீ போக இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அருமையானவர்களே, இந்த வார்த்தை முந்தான வெள்ளிக்கிழமை அதிகாலமே எனக்கு ஒரு 4:25 இந்த வார்த்தை கிடைத்தது. அந்த வார்த்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நாம் போகிற இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்பவே. அல்லேலூயா. நாம் போகும் இடமெல்லாம், அந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்குன்னா, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து, அப்படிதான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பார். அதான் அப்படி இருக்கு. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் போகும் இடமெல்லாம், எங்கெல்லாம் போறோமோ எல்லா இடங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கையானது நமக்குள்ள இருக்கு. சரி, இந்த நம்பிக்கை யாராருக்குள்ள? யோசுவாவுக்கு மட்டுமல்ல, மோசைக்கு இருந்தது, அப்புறம் அதுக்கு ஆபிரகாமுக்கு இருந்தது, ஈசாக்குக்கு இருந்தது. தேவன் நம்பி விதைத்தான், 100 பலன் கிடைத்தது. யாக்கோப்புக்கு இருந்தது, யோசேப்புக்கு இருந்தது, இப்படியே வரும். தாவீதுக்கு இருந்தது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே இருந்தது. அருமையானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனிக்கும் போது, நாம் போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து என்பதுதான் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அப்போ நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் சொல்லுகிறார், நான் பாதாளத்துல சென்று நான் படுக்க விரித்தாலும் உன் கரம் என்னை பிடிக்கும். புரியுதுங்களா? எந்த இடத்துல போய் நாம் படுத்து கொண்டாலும் உறங்கி கொண்டாலும் தேவனுடைய கரம் நம்மை பிடிக்கும். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறவர். நாம் போகிற இடம் திசை கெட்டு தெரியாம நாம் போறதா இருந்தாலும் தேவனுடைய பார்வை நம் மீது. அவர் பார்வைக்கு மறைவாக நாம் எங்கேயுமே போக முடியாது. அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் தேவ ஜனங்கள் பலர் நாம தவறு செய்கிறதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது. என்னோட நம்பிக்கை பாருங்க, நான் போகிற இடம்லாம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையினால்தான் நான் நிறைய தவறுகள் என்னால் செய்ய முடியாது. மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியாது, மற்றவர்கள் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களையும் என்னால் அனுபவிக்க முடியாது. காரணம், எனக்கு ஒரு லக்கு இருக்கு, எனக்கு ஒரு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கேன். இதைதான் பரிசுத்த பவுல் சொல்றார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு திராணி இருக்கு, ஆனா அதெல்லாம் தகுதியா இருக்காதுன்னு சொல்றார். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு திராணி இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தகுதியானவைகளை செய்ய வேணும், தகுதியற்றவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. தகுதி இல்லாத விஷயத்தில் நாம் ஈடுபட வேண்டும். ஏன்னா தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், நான் ஒரு பரிசுத்தவான். அப்ப எனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஒரு மேன்மைப்படுத்துதலின் வாழ்க்கை இருக்கு. தேவன் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஜீவனை இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா தவறுகளையும் நான் செய்ய முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? வேர் பிரிந்து வாழ வேண்டும், வேர் பிரிந்து வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு சிலுவை அது சுமந்து கொண்டே போகும். புரியுதுங்களா?
நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள், நிந்திப்பார்கள், அவமதிப்பார்கள். அதை பத்தி நமக்கு மைண்ட்ல எடுக்கவே கூடாது. எனக்கு மேல இருக்க சிலுவையை நாம் கைவிட்டவே கூடாது. அதை பிடித்து கொண்டே போகணும். அதான் ஒழுங்கு. கிறிஸ்துவின் அடிச்சுவடு தான் நமக்கு சிலுவை. கிறிஸ்துவின் பாடுகள் தான் நமக்கு சிலுவை. புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல பிரமாணங்கள் தான் நமக்கு சிலுவை. அல்லேலூயா. அப்ப சிலுவை கிடையாது, பிரமாணங்கள் தான் நமக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள், அவருடைய தழுவுகள், அவருடைய அடிச்சுவடுகள் எல்லாமே நமக்கு சிலுவை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நெறியின்படி நாம் வாழணும். அது கஷ்டம்தான். ஆனா சிலுவையை நாம் விட்டுடுவா. சிலுவையா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். இவங்க பெரிய மரத்துண்டு எடுத்து தோல்ல வச்சுட்டு போங்களேன். நான் சுமந்து இருக்காங்க துண்டு, இந்த மரத்துண்டை நான் சுமந்து பார்த்துருக்கிறேன். முடியாதுங்க. இந்த எல்லாம் தேஞ்சிடும். இந்த கழுத்து இந்த இடம் தேஞ்சிடும், இந்த இடம் தேஞ்சிடும், இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலும்பெல்லாம் தேய்ந்து போகும். அந்த மரத்துண்டை சுமந்து பார்த்தவர்களுக்கு தான் அது ஒரு வேதனை. கிட்டத்தட்ட அது 150 கிலோ இருக்கும். நான் சுமந்த அந்த மரத்துண்டு 150 கிலோ இருக்கும். அதை நான் சுமந்துட்டு போய் பார்த்தேன். அது இந்த இடம்லாம் தேய்ந்து போச்சு. இந்த இடம், இந்த எலும்பெல்லாம், மேல் தோலெல்லாம் தேய்ந்து. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது அந்த சிலுவையுடைய வெயிட் எவ்வளவு இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது அவங்களுடைய இந்த இடம், இந்த எல்லாம் தேய்ந்து ரணமாய். அந்த அனுபவத்துல அதை செய்து பார்த்தா தான் அதோட வேகத்தை என்னங்கிறது தெரியும். ரொம்ப வெயிட், 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு மரத்தை நான் இங்க சுமந்துட்டு போறேன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தை சுமந்தாரு. அது எவ்வளவு வேதனைக்குரியதா இருந்திருக்கும். அவர் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். கழுத்தை எப்படி வச்சுக்கிட்டே சுமந்துட்டு போறார். அந்த இவ்வளவு தண்ணி மரம் இந்த இடத்துக்கு வச்சு இது அழுத்து. அந்த வேதனையிலே தான் அவர் பொருட்படுத்தாமல் சிலுவை சுமந்தார். அப்ப தேவன் அவருடைய என்ன, பிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவானவர் என்னை குறித்து புத்தக சொல்லில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றபடி என்னை அனுப்பினா நானும் வந்தேன், அதை நிறைவேற்ற போகிறேன், அதை முடித்துடுவேன். வேண்டாம் விருப்பலை செய்யலுங்க, மனப்பூர்வமா செய்தார். முடிவு என்ன? என் தலை இந்த சிலுவை மரத்திலே சாய்க்கப்பட போகிறது. அவரை மாற்ற வேண்டிய சிலுவையை அவரே சுமந்துட்டு போறார். அதுபோல 150 அடி 150 கிலோ வெயிட் இருக்கும் அந்த மரத்துண்டை சோல்ல வச்சு நான் சுமந்து பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், வேதனை ஜாஸ்தி. இந்த கழுத்து நெஞ்சு இந்த பக்கம் வந்தோம். ஆனா அவர் அதை பொறுப்பெடுக்காம அந்த சிலுவை மரத்தை சுமந்து கொண்டே போகிறார். இதா கடைசியிலே அவருக்கு சிலுவை மரத்தை கொல்கத்தாவிலே தான் அதில் முடிவு வருகிறது. கொல்கத்தாவிலே தான் அதுக்கு முடிவு வருகிறது. அருமையானவர்களே, நமக்கு இன்னும் முடிவு வரவில்லை. முடிவு காலம் வரும் வரையிலும் நமக்கு மேலே இருக்க சிலுவையை நாம் சுமந்து கொண்டே போக வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடை சுவட்டை விட்டு விலகாதபடிக்கு அதை பின்பற்றி நாம் சென்றால்தான் நமக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதைதான் ஃபாதர் கேட்பார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கால் நான் லக்கை நோக்கி ஓடுகின்றேன். பெர்க்மாஸ் இல்ல சரி, யாரும் இன்னொரு பெர்க்மாஸ் நினைச்சேன், மன்னிச்சுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகின்றேன், நான் ஓடுகின்றேன். அது இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடுகிறது. அப்போ நம்ம சிலுவையை நாம் சுமந்த வண்ணமாகவே செல்ல வேண்டும். சிலுவை விட்டுட்டு நாம் போகக்கூடாது. என்னங்க சிலுவை சிலுவை எப்பவே சொல்றீங்களே, சிலுவைனா இப்ப யாரு நம்ம மரத்தையே சுமந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளின் பங்காளிகளா இருக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் அடிச்சுவடுதான் நமக்கு சிலுவை. நம்மை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் அன்பு செலுத்த வேண்டும். இதெல்லாம் கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் நாம் அதை செய்து கொண்டே அவர் சிலுவை என்கிற அவர் பாடுகளில் பங்குள்ளவர்களாக நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பலர் பல விதமா பேசுவாங்க. அருமையான தேவ ஜனமே, நான் போகும் இடமெல்லாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய தேவனாகி கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய பரிசுத்த, நம்முடைய ராஜாதி ராஜா, சர்வவல்லவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அற்று போக பண்ணுகிற சில சிற்றின்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? வாலிப வயதுல ஒரு அருமையான பொண்ணு நம்மளை பார்த்து
நம்மை கவர்ந்துடும். அதனால நமக்கு தான் நஷ்டம். புத்தி கெட்டு போகும் இல்லையா, அரை மென்டல் ஆயிடுவோம். இப்படிதான் நிறைய இருக்கு. இன்றைக்கும் வயதான காலத்திலேயே மென்டல் ஆலையரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம், தேவையில்லாத ஆசை பாசங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நமக்கு எல்கை இருக்கு. தெய்வ மனுஷர்கள், தெய்வ பிள்ளைகள், நாம நல்ல பரிசுத்தவானாக வைத்திருக்கிறார், நல்ல பரிசுத்த வாட்டியா வைத்திருக்கிறார், நல்ல தெய்வ மனுஷனா வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை நமக்கு வரவே கூடாது. ஏன்னா தெய்வ மனுஷன் இந்த பூமியில உலகத்துல பாருங்க, பல இன்பங்களை அனுபவிப்பாங்க, பல இன்பங்களை அனுபவிப்பாங்க. அத்தனை இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. தேவ மனுஷன் நமக்கு தகுதியானதை எடுத்துக்கொள்ள வேணும், தகுதி இல்லாததை சொல்லுவோம். அப்ப தேவனாய் கர்த்தர் நாம் எங்க போனோமோ, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டபடி நாம் எங்க போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த வசந்த மறுமையை படிங்க. யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்போ தேவனாய் கர்த்தர் எப்பவுமே நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை, அவர் அந்த பயத்தோடு தான் நாம் வாழவேன். இந்த பயம் நமக்கு எப்பவுமே தேவை, இந்த மகிழ்ச்சியும் தேவை. அந்த பயம் எப்படின்னா மகிழ்ச்சியோடு கலந்த பயம் இல்லையா, மகிழ்ச்சியோடு கலந்த பயம். நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறார், நம் தேவன் நம்மை கவனிக்கிறார். வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வணிகத்தில் இருந்தாலும், நாம் தனியா வீட்டில் இருந்தாலும், ஊழியம் செய்தாலும் நம்ம வார்த்தையில் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிற நம்பிக்கை நம் உள்ளத்துல நிறைவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை வழிநடத்துகிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம எங்க போனாலும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். பார்வை நம்ம மேலதான் இருக்கு. தேவன் எங்க இருக்கார்? வேர்ட் ஆஃப் காட் என்று இங்கிலீஷ் என்னது பேர் என்ன? தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தை தேற்றவன் ஜீவன் உள்ளது. புதிய பாட்டின் காலத்தில் தேவன் ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் நம்மை பின்தொடர்கிறார், நம்ம மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறார். அதனால்தான் பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். மற்றவர்களை கூட நான் வாழ முடியாது. மற்றொரு முதல் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. பாவிட வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காரக்கூடாது. நம்மை விளக்க வேண்டும், நம்மை விளக்கி நம்ம வாழ வேண்டும். நம்ம தலையாகிய கடமை அது. தேவ மனுஷன் எல்லா இடங்களுக்கும் போகக்கூடாது, எல்லா இடத்துலயும் பழகக்கூடாது. நான்லாம் அப்படிதான் பேசுவேன், ஆனா பழக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இடத்துல வைக்க முடியாது. ஊழியக்காரனா இருந்தா கூட முதல்ல அவன் நான் கவனிப்பேன், நல்லா கவனிப்பேன். நான் சூரியனமா இருக்கிறேன், பலன் இல்லாம இருக்கிறேன். ஆனா தேவன் கிருபையில தேவன் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி நம்மை நாம் அக்கிரம செயல்களுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறோம். ஆனா இன்னும் பரிதாபமா இருக்கிறாரு, பேதமா இருக்கா, அப்படிதான் இருப்பேன். ஒருத்தன் சொன்னா பார்த்தாதான் பூனை, பாஞ்சா புலி, பாஞ்சிட்டா பூனை போகும், கதை அவ்வளவுதான். அப்ப எப்படின்னா நம்ம தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை வழி நடத்துகிறார், தேவன் ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. நாம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை பின்தொடர்கிறார், பிரசன்னம் நம்மை பின்தொடர்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, அவர் கண்களை நம்ம மேல வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்கிறதான் நம்பிக்கை. நாம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை பின்தொடர்கிறார் என்கிறதானே ஒரு நம்பிக்கை. இதுதான் யோசுவா. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான். தேவன் நம்மை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, அவர் நம்மை பின்தொடர்ந்து தேவன். காரணம் என்ன? தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை வேறு அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இந்த பூமியில் நாம் தேவ மனுஷர்களால் வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் கடைசி வரையிலும் அப்படிதான் வாழணும். ஏன் பவுலால யாரையும் அடிக்க முடியாதா? பவுல அடிக்கலாம். ஆனா அவர் என்றைக்கு சவுல் பவுலாய் மாறினாரோ அந்த பழையதெல்லாம் விட்டுட்டா இருப்பாங்க. அவர்கிட்ட தான் வந்து ஒருத்தர் கொல்ல வரான், இவர் நினைச்சா அவனை போட்டு தள்ளிடுவார். ஆனா அப்படி இல்லை, அவர் தன்னை கிறிஸ்தேசுக்குள்ளாக கீழ்ப்படுத்தி வாழ்வார். புரியுதுங்களா? நான் வந்து இந்த ஜாதி அவர் சொல்லி நான் அவரை மிரட்டிடுறேன், மிரட்டிருப்போம். நான் ஒன்றை மிரட்ட முடியாதா? நான் மிரட்ட முடியாதா?
அருமையான ஏன் இதை சொல்லி இருந்துச்சுன்னா, மனுஷருடைய அவனுக்குள்ள தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை பின்தொடர்கிறார் என்கிற நம்பிக்கை ஊழியக்காரனா அவனுக்கு அந்த புத்தி கிடையாது. பிரசங்கம் பண்ணிடலாம், வர்ஷிப் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணலாம். அவனுக்குள்ள என்னன்னா, தேவன் என்னை பின்தொடர்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை கவனிக்கிறார்ங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. பிரசங்கம் பண்ற நேரம் நாடகம் தான். பிரேயர் எடுக்கிறது, வர்ஷிப் பண்றது, பிரசங்கம் ஒரு நாடகம். பரிசுத்தவானை போல, தேவ மனுஷனை போல ஒரு நாடகம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை கேடா இருக்கு. அப்படி நாம வாழக்கூடாது. எல்லா நாடகமா இருக்கவும் நிஜ வாழ்க்கையில இருக்கணும். தேவன் நம்மை பார்க்கிறான், அவனை மிரட்டிடலாம், இவங்களை மிரட்டிடலாம். நீ சாதாம உயிரோடு இருக்கு, நீ செத்தா சொல்லுவியா? செத்தா சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறித்தும் பிழைத்தும் இருக்கிறோம். பாருங்க, சிலர் என்னன்னா, ஊழியக்காரங்களை குறித்து நான் சொல்றேன், சிலர் ஜாதி தலைவனுடைய சப்போர்ட்டை ஊழியம் செய்வான். என்னதுங்க? ஜாதி தலைவன் சப்போர்ட், ஜாதிகளுடைய சப்போர்ட்டை ஊழியம் செய்வான். அது பரிதாபத்துக்குரியது, அது பேயோட ஊழல். அடுத்து ரவுடியோட சப்போர்ட்ல ஊழியம் செய்யும், அதுவும் பரிதாபமான ஊழியம், பரிதாபத்துக்குரியது. அடுத்து போலீஸ் சப்போர்ட்ல ஊழியம் செய்யும். என் சொந்தக்காரங்க போலீஸ் இலாக்காவில் இருக்காங்க, ஆபீஸா இருக்காங்க, நண்பர்கள் போலீஸ்காரர்களா இருக்காங்க, அந்த தைரியத்துல ஊழியம் செய்யும். இன்னொருவன் அரசியல்வாதியோட சப்போர்ட்ல ஊழியம் செய்யும். எப்படிங்க? இந்த அரசியல்வாதி எனக்கு தெரியும், அவர் எல்லாம் நான் சொன்னா கேட்டுப்பார். இந்த 4 சப்போர்ட்ல ஊழியம் செய்தேன்னா உன் ஊழியத்திலே மகிமை இருக்காது, தேவனுடைய பார்வை உனக்கு இருக்காது, மேட்டிமையும் இருமாப்பும் அகந்தத்தனமும் இருக்கு. எதிர்த்தெல்லாம், அத்தை பண்ணிடலாம், யுத்த பண்ணிடலாம், என்னெல்லாம் உனக்குள்ள இருக்கணும். ஏன் நீ அதுக்கு சாகரம். தேவனை நம்பி ஊழியம் செய்கிறது தான் பாக்கியம். அல்லேலூயா. நாமும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனை நம்பி மட்டும்தான் ஊழியம் செய்யணும். தேவனை நம்பி மட்டும்தான் பிழைக்கும். என் வாழ்க்கையில் அதுதான், தேவனை நம்பி மட்டும்தான். புரியுதுங்களா? திருநெல்வேலியில தமிழ் மாநில காங்கிரஸ்ல சிறுபான்மையருக்கு என்ன மாவட்ட செயலாளராக போட்டாங்க. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஒண்ணு, இதே ஊர்ல, இதே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 96வது வருஷம் பிஜேபியில சிறுபான்மைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா என்ன போட்டாங்க. ஈழகணேசன் என்பவர் இங்க மாநில துணை செயலாளராக இருந்தார். ரத யாத்திரை வரும்போது இங்கதான் ஒரு மோகன் என்பவர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர்கிட்ட சொல்லி அவருக்கு சிறுபான்மையர் மாவட்டத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஓகேனா, நான் தான் இவைகள்லாம் வேண்டாம், விட்டு தேவனை சேவித்தால் போதும் என்கிற எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். கை சொல்லா, இப்பவும் அதுதான். அப்ப இந்த சப்போர்ட் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ரவுடி சப்போர்ட்ல ஊழியம் செய்யக்கூடாது, போலீஸ் லாக்கா சப்போர்ட்ல ஊழியம் செய்யக்கூடாது, அரசியல்வாதி சப்போர்ட்ல ஊழியம் செய்யக்கூடாது, ஜாதி தலைவர்களுடைய சப்போர்ட்ல ஊழியம் செய்யக்கூடாது. தேவனை அண்டிப்படுகிற வாக்கியம், தேவனை பின்பற்றணும், தேவனை நம்பி இருக்கணும், ஆண்டவரை நம்பி ஊழியம் செய்யணும். அவர் தான் பற்றிக்கொள்ளணும். ஏன் இவங்களை பற்றி கொண்டு இவங்க சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்யீங்கன்னா உங்க ஊழியம் நரகத்துக்கு போயிடும். உங்களால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது. மனிதனை நம்பக்கூடாது, மனிதனை சார்ந்து வாழக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனை சார்ந்துதான் வாழணும், தேவனை சார்ந்துதான் வாழணும். அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகாயர், தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாம் தேவனை சார்ந்துதான் ஊழியம் செய்யணும். அரசியல் சப்போர்ட் நமக்கு சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது, போலீஸ் சப்போர்ட்டை சார்ந்து நாம் ஊழியம் செய்யக்கூடாது, ரவுடியோட சப்போர்ட்டை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது, ஜாதி தலைவர்களுடைய சப்போர்ட்டை சார்ந்து ஊழியம். ஏன்னா தேவனால் தேவனுக்காக வாழும்படி, தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை சார்ந்துதான் மாறும். இயேசு கிறிஸ்துவ குறித்து நாம் பார்க்கிறோம், பிதாவின் சித்தம் செய்கிறதே எனக்கு போஜனமா இருக்குது, பிதாவை வைத்துதான் ஊழியம் செய்தார்கள். அப்ப நாமே அதை செய்யக்கூடாது, தேவனை வைத்துதான் ஊழியம் செய்யும். தேவ ஜனங்கள் கூட தேவனை முன்வைத்துதான் வாழ வேண்டும்.
உங்களுக்கு தெரியல, நம்முடைய தேவன் நல்லவர், அதே நேரத்துல பயங்கரமானவர். நம்ம தேவன் நல்லவங்க, அன்பானவர் தான், அதே நேரத்துல பயங்கரமானவர். நமக்கு விரோதமா யார் எழுப்பினா கொஞ்சத்தை நாம் சதிப்போம், அவர் அந்த மக்களை தம் பட்ச திருப்பதான் பார்ப்பார். ஓவரா போனா ஒரே அடி. ஓவரா போனா எங்க அடிப்பார் தெரியுங்களா? இன்னுக்கு அடிக்கிறவர் ஆண்டவர். இந்த போல நீங்க அடிப்பார், அவன் செத்தே போவான். அப்ப தேவனாகிய கர்த்தர் சர்வவல்லமையுள்ள தேவன், நாம் எங்க போனாலும் அவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார், அவர் நம்மை அரவணைக்கிறார், பாதுகாக்கிறார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. நம்ம சட்டைகளுக்குள்ளே கோழி தன் குஞ்சை தன் சட்டைகளில் மறைப்பது போல நான் மறைக்கிறேன், கோழி கழுகு தன் குஞ்சை தோல்லை சுமப்பது போல நம்மை சுமக்கிறார். அப்படியெல்லாம் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. இப்போ அவர் பாருங்க, கூடவே வராருங்க, அவரை யாரும் பார்க்க முடியாது, அவரை யாருமே பார்க்க முடியாது. அவர் நமக்கு பின்ன வருவார். எங்க போறேன், எங்க போறேன், எங்க போறேன், நில்லு நில்லு. அவர் என்ன செய்வார்னா, நாம் பாவம் செய்ய போகிறோம், மாம்சம் இழுத்துட்டு போகுது, ஆசை இச்சை, அதை நிறைவேற்ற ஓடுறோம், ஆமாங்க நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதுன்னா தேவன் வருவார். மகனே, நீ அங்க போகாதே, அங்கே போகாதே, நிறுத்து. என் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் பாருங்க. தேவனை நிறுத்தி என்னை விளக்கினான். இல்லாட்டா நான் கொள்ளாத நோய்க்கு நான் அடிமையாய் கொள்ளாத காரியங்களில் ஈடுபட்டுட்டேன். என்னை தடுத்து தேவன் விலக்கி கொண்டு போகிறார். அதனாலதான் சொல்கிறேன், சாஸ்திரங்கள் நம்மை பல குழிகளிலே பல பிரச்சனைகளிலே அகப்பட பண்ணுவான், கீழே தள்ள பார்ப்பான், தண்ணீரில தள்ள பார்ப்பான். ஆனாலும் கூட தேவன் நம்மை நாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள் நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அந்த வார்த்தையின்படியாக தேவன் நம் நம்பிக்கையை வீண் போகாத வண்ணம் நம்மை விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். போகிற இடங்கள் எல்லாம் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறார். அல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாக்கிறதிலே அவர் கருத்தாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் வழியும் சக்தியும் ஜீவனுமாய் நமக்கார். நேற்றும் இன்றும் மாறாத தேவன். அவர் நம்மோடு கூட இந்த வழி இருக்க. அருமையான தேவ ஜனமே, உன்னை குறித்து நீ யார் என்று புரிந்து கொள். நீ தேவ மனுஷியா இருக்கிறார், தெய்வ மனிதனாய் இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 42 43 எனக்கு 42 அதிகாரம் 43 அதிகாரம் தெரியல, அதை எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஒரு வார்த்தை இருக்கிறது, அது அந்த வசனம் படிப்பான் பாருங்க, லொகேஷன் சொல்லுங்க. அது அதிகாரம் ஏசாயா 42 அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 42 அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். போதும். இது நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என்று இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கு. அப்படித்தானமா? இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் சொல்லியிருக்கு. நான் தெரிந்து கொண்ட, நான் ஆதரிக்கிற என் தாசன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் தெரிந்து கொண்ட ஆதரிக்கிற தாசன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் திரிய சொல்லப்பட்டிருக்கிற நாமோ யாரு? அந்த வார்த்தையை பார்த்தா கிறிஸ்துவின் ஆவியானவர், தேற்றரவாளன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அப்படியானா நீங்க யாருங்க? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை அவர் தழும்புகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், அவர் பாடுகளில் பங்காளிகளா இருக்கிறோம், அப்படி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படியானா நீங்க யாரு? அருமையான விசுவாசியே, தேவந்த ஊழியக்காரர், நீயும் தாசன் தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன். உன் மேலே அவர் ஆவியை வைத்திருக்கிறார், உன் மேல அவர் கிருபையில வைத்திருக்கிறார், உன் மேல அவர் ஜீவனை வைத்திருக்கிறார், உன் மேல அவருடைய ஆளுகையை வைத்திருக்கிறார். நீ தாசனாக வைத்திருக்க, உன்னை தாசனாக வைத்திருக்கிறார். பரலோகத்தில் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இல்லை. புரியுதுங்களா? சமீபத்துல ஒரு ஜபத்துக்கு போயிருந்தேன். ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்தார். ஆட்கள்ல ஒரு தேவதூதன் வந்தார்.
அது எப்படின்னா தேவதூதர்கள் பல விதமா இருப்பாங்க. ஆனா ஒரு தேவதூதர் எப்படின்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பான், ஆனா தழும்புலாம் இருக்காது. இயேசு கிறிஸ்து மாதிரியே அவங்க இருப்பாங்க, தழும்பு இருக்காது. தேவ ஜனங்களுக்கு ஒளியை கொடுப்பான். அவங்க தழும்புலாம் இருக்காது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கா ஜீவனை வைத்திருக்கிறார், அவங்க ஜீவனை வைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கிற தேவதூதர்கள் உண்டு, நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் அவங்க பார்த்தேன். Praise the Lord. இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. அப்ப நான் ஒரு திருப்பி என்னை காண்பித்தார் ஆண்டவர், மகனை நீ உயரத்துல பாரு என்று சொன்னார். பார்த்தேன், அங்க என்ன போல ஒரு சாயல் இருக்குங்க. ஐயா நான் கருப்பா இருக்கிறேனே, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் பார். ஒவ்வொரு தெய்வ மனிதனும் தெய்வ மனுஷியும் நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இந்த பூமியை நீ கருப்பா இருக்கையோ சோப்பா இருக்கையோ, அது உன்னுடைய நம்ம பெற்றோரால் வந்த ஒரு கலர். ஆனா நீ என்றைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி ஸ்நானம் பெற்றாயோ, என்றைக்கு அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டாயோ, உன்னை போல ஒரு சாயல் மேலே இருக்கு. அதுதான் எனக்கு காண்பித்தார். அந்த சாயல் எப்படி இருக்கும்? ஒருவேளை இந்த பூமியில இந்த சாயல்ல நமக்கு அழகு கிடையாது, சௌந்தரியம் எல்லாம் இல்லை, நமக்கு அழகு இல்லை, சௌந்தரியமும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம போல ஒரு சாயல் பரலோகத்தில் இருக்குதுங்க. அந்த சாயல் எப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷத்துவத்தை அடைந்ததான் ஒரு சாயல் மேலே இருக்கு. நான் சொன்ன ஆண்டவரே நான் கருப்பார், என்னை போல ஒருவரை காண்பதோ நீதான் அங்கே இருக்கிறாய் பார். இல்லைன்னா இந்த சரீரம் மறித்த பிறகு மண்ணுக்கு போயிடும். அங்க இருக்கிற அந்த சாயல் மரணம் இல்லை, இந்த ஜீவன் அங்க போயிடும், அங்க மரணமே கிடையாது. இதே போன்ற ஒரு சாயல் இருக்கு. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து போன்றே அதே கலர்ல அதே மாதிரி இருக்கிற தேவதூதர்கள் பலர் உண்டு. அது பார்த்ததுனால சொல்றேன் அவங்ககிட்ட. அங்க சொன்ன அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பார், ஆனா தழும்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கா. அவங்க தேவதூதர்கள் தான், ஆனா இயேசு கிறிஸ்துவ மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனா தேவனும் அப்படி வருவார். அருமையான அவர் நம்பினார்கள் இந்த மாதிரி தெரியாது, ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் எங்க போனாலும் நம்மை தீர்த்தொடர்கிறார் என்கிறதான நம்பிக்கை. ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் உன்னை தேவன் பார்த்து பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை சரியா. நீ எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ண தேவன், உன் ரட்சித்த தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை கவனிக்கிறாருங்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் உன் ஆத்மாவின் ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. உன் ஆத்மாவின் ஜீவன் இருக்கும். நாம் மரித்தவர்களில ஜீவன் உள்ளவராக இருக்கிறோம். அதனால் நாம் தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி அவர் செட்டிகளுக்குள்ளாக நம்மை மறைக்கிறார். நாம் எங்க போனாலும், யோசுவாவுக்கு மட்டும் இல்லைங்க, நாம எங்க போனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யோசுவா கூட ஆண்டவர் இருக்கிறான்னு யோசுவா பார்த்துக்கிட்டாரு இல்லைங்க, ஆனா ஆண்டவரோடு கூட இருந்தார். நான் உன்னோடு இருந்து, அதான் வார்த்தை, அந்த வார்த்தையை தான் அவன் தெரியும். அவரோடு கூட இருந்தா மோசைக்கு அடுத்து நான் உன் கூட இருந்து உனக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கலாம், உதவி செய்வேன், எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கு. எப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நம்பி வாழுங்க. நீ வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வணிகத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னா நாம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவார். தேவையில்லாத இடங்களுக்கு நான் போகணும். எனக்கு எங்கேயாவது நல்ல பிரேயர் கிடைக்குமான்னு பார்ப்போம், அதுல போய் உட்காரணும். எனக்கு அதுதான் டெய்லி எங்கேயாவது ஜபம் நடக்குமா, நானும் தேடி போறேன், எனக்கு செட் ஆகிற மாதிரி பிரேயரே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவேன். அவங்களுக்கு ஒரு அக்னி இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். அப்படி எதனா பிரேயர் நடக்குமான்னு அலசடிப்பட்டு ஓடுறேன். ஒரு வாரம், ஒரு மாசம், அப்ப 2 மாசம் பார்த்தேன். அப்படி இல்லை, அங்க அணிலும் இல்லை, குளிரும் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு அப்படியே விலகுவேன். இருக்காது அவசியம். நானே கொஞ்சம் ஊழியக்காரர்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்கள மட்டும் கூப்பிட்டு பிரேயர் ஒரு 10 பேர் இருந்தா போதும், உண்மையான ஆட்கள் இருந்தா போதும்.
தேவனை நம்புகிறவர்கள், தேவ ஆவி அக்னியால் நிரப்பப்பட்டு வாழ்கிற சின்ன கூட்ட ஊழியக்காரர் இருந்தா போதும், முழு உலகத்திலும் புரிய எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்றதுக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா, புரியுதுங்களா? அதான் எனக்கு தேவை. அப்ப எப்படிங்க தேவனை பாதுகாப்பார், எல்லா இடத்தும் தேவன் நம்மை கொண்டு போவார். நாசரேத்துல இருந்த தூத்துக்குடி மாவட்டத்துல டிபிஎம்ல இருக்கும்போது நைட்டு இரவுல ஒரு அம்மாவுக்கு சுகம் இல்லை. வாழையடிங்கிற ஒரு இடம், நான் நாசிரத்தில் இருக்கிறேன். நம்ம வாழை அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்கு. அந்த அம்மா 1 மணிக்கு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த இருதயராஜ் பிறந்தனாகிலும் கொண்டு வந்தா நமக்கு ஜெபம் பண்ணுவாரு. என் பிள்ளை அப்ப அந்த பொண்ணுக்கு 16 வயசு. அந்த 1 மணி நேரத்துல அனுப்ப முடியுமா? யோசித்து பாருங்க. மோசமான இடம், ரோடு இது. மனுஷன் நடமாட்டத்தை விட பேய் நடமாட்டம் உள்ள இடம் அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். பேய்கள் நடமாடுகிற இடம் நைட் எல்லாம் சலுக்கு 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 சலுக்குன்னு வரும். ஆம்பளை பேய் வரும், பொம்பளை பேய் வரும், அடக்கத்தனமா வரும். நான் பார்த்ததுனால சொல்றேன். அங்க இருந்து அந்த பொண்ணு 15 வயசு இருக்கும், 14 வயசு இருக்கும், 16 வயசுக்கு உட்பட்டு இருப்பா. அவளை அனுப்ப முடியுங்களா? முடியாது. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே, இந்த இருதயாதி பிறந்தராயிரம் பொண்ணு வந்தா அவ வரச்சனா ஜெபம் பண்ணுவேன். யார் அனுப்புறது? அந்த பிள்ளை தான் கூட இருக்கிறான். நான் அவங்க வீட்டுல இருக்கேன். எப்படிங்க? அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த 2-3 செகண்ட் நான் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறேன். எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிறத நாசிரியர். அந்த அம்மா போய் ஜெபம் பண்ணினேன், உடனே ஹீல் ஆயிடுச்சு. இங்க இருந்து எப்படி நான் அங்க கொண்டு போகப்பட்டனோ அதே மாதிரி கொண்டு வந்து என் இடத்துல வச்சுட்டார் ஆண்டவர். அதான் பிலிப்பை எப்படி தேவன் கொண்டு போனாரோ அது போல நான் கொண்டு போகப்பட்டிருக்கிறேன் என்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. விண்ணல் வேகத்திலே பறக்கலாம், யார் கண்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். யார் கண்களுக்கு தெரியாது. தேவ ஆவியானவர் நம்மை அப்படியே கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்லி இருதயராஜ் பிரதர் சுகம் நைட்டு 1 மணிக்கு இந்த இருதயராஜ் வந்தாலும் ஜெபம் பண்ணலாம். எனக்கு இருக்கிற எல்லா கிருபையும் ஹீலிங் கிஃப்ட் ரிலவன்ஸ் சிடிஎம்லயே ஷூட்டிங் பிளே நடத்துற ஒரே ஆளு நான் தான். இது வேணா நடத்தல யாரும். ரூட் கிளியர் ஒருத்தன் தான் ஸ்டீபன்கிறவரு. அவர் பார்க்க வேற. எனக்கு ஷூட்டிங் பிளே நடத்தும். எல்லா கிருபையும் தேவன் தந்தா, எல்லா வரங்களையும் கொடுத்தா. என்ன தேவாவியான நான் இருந்த இடத்துல இருந்து கொண்டு போய் அந்த அம்மாக்கு தேவனை சோகம் கொடுத்துருக்கலாமே. நான் எதுக்கு? ஆனா தேவன் நம்மை அழைத்தவர், அவர் கரத்துல எடுத்து எந்த இடத்துல உபயோகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சந்திரபாசி கட்டில படுத்திருக்கிறான், நான் கீழே தரையில படுத்திருக்கிறேன். ஆனா தேவ ஆவியானவர் எனக்கு கொண்டு போய் பிரிப்பு எப்படி மின்னல் வேகத்துல கொண்டு போயிருப்பார், யாரு கண்களுக்கு தெரியாது. அங்க போய் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண உடனே சுகமாயிடும். இந்த அம்மா சும்மா இல்லாம ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் இருதயராஜ் பிறந்த நைட்டு 1 மணிக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ணாரு, எனக்கு சுகமாயிடும், மாற்ற வந்துச்சு. அது எப்படி எங்கதான் இருந்தா எப்படி அவன் அங்க வருவான்? அதாவது தெரிய புதிதாய் எனக்கு தெரியாது. தேவாவியான எனக்கு வீட்டுக்கு போனோம். அதே மாதிரி இப்ப எங்க பாஸ்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வந்தா இது வரைக்கும் கேட்கலாமா? ஊழியக்காரர் வந்தா ஜெபம் நல்லா இருக்கும். சிஎஸ்ஐ சர்ச் உள்ளே என் பாதங்கள் ஒரு 4-5 அடி உயர்ந்துட்டு வேற நான் தான் பயந்துட்டேங்க. ஆனாலும் கூட நான் தேடி காடுறது சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். அதான் என்னோட முட்டாள்தனம். அந்த காட்டுல நடக்கிறதே கஷ்டம். சைக்கிள் ஊற்றி போனேன். எப்படி அங்க போய் அந்த சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் சாப்பாடு கொடுத்தானே, எப்படி அங்க போனான்? என் சத்தம் இங்க கேட்டு அருமையானவர்களே, வந்த ஒரு சலசலத்து தான். எப்படி அதுவும் கேட்கிறாங்க, எதுவுமே சொல்ல. தேவன் நம்மை கொண்டு போவார். என் வாழ்க்கையில அனுபவத்தை சொன்னாங்க. பிலிப்போதான் கொண்டு போனார் இல்லை, என்ன கொண்டு போய் இருக்கிறார். யார் கண்ணிலே படாம கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுவார். மற்றவங்களுக்கு தெரியாதான், நாம மட்டும் அதை சொல்லக்கூடாது வெளியே. என் வாழ்க்கையில இதுதான். அப்ப நாம் போகிற இடம்லாம் நம்ம தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் போகிற எங்கெல்லாம் போகணும் விரும்புகிறாரோ அந்த இடத்துல நம்மளை கொண்டு போயிடுவார். என் வாழ்க்கையில அது கண்டு கொண்டது அதுதான். இங்க போகணும்னா கொண்டு போயிடுவார். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு இவங்க தூக்க தெரியறது கொண்டு வீட்டுல விட்டு போயிடுவார். அவனுக்கு தெரியும், யாருக்கும் தெரியும். ஆனா நாம வெளியில சொல்லக்கூடாது, பெருமைக்கெல்லாம் தீர்க்கக்கூடாது. ஆனா அது தேவன் என்னை எப்படி உபயோகப்படுத்தினார், எப்படி வச்சிருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஏதோ ஒரு சாதாரண ஆளு நினைச்சிடக்கூடாது. நீங்க அதனால தான் சொல்றேன். அமைதியா வெட்டி பந்தாவே இருக்காது.
நீ போனா போ, வானா வருது, அங்க நில்லுனா நீ. அப்ப தேவனாய் கர்த்தர் யோசுவாவும் கூட இருந்தது மாத்திரம் இல்லை, அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே, தேவன் உங்க கூட இருக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அவர் உங்களோடு கூட இருக்க வல்லவரா இருக்கிறார். உன் நம்பிக்கை தான் பெரிய விஷயம், உன் விசுவாசம் உனக்கு பெரிய விஷயம். நீ பாவம் செய்யறதுக்கு உன் பாதங்கள் தீவிரியாமல் உன் பாதங்களை காத்துக்கொள். தேவையில்லாத விஷயங்களை செய்வதற்கு உன் கரங்களை விலக்கி காத்துக்கொள். தேவையில்லாதவர்களை பார்க்கிறதுக்கு உன் அனுமதிக்காமல் கண்களை சரியாய் வைத்து பார்த்துக்கொள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்பிக்கை யோசுவாவுக்கு மட்டுமில்லை, நமக்கும் இருக்கிறது. நமக்கும் தேவன் உதவி செய்வார். தேவன் நம்மையும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லா தீங்களுக்கும் நிறைய பேர் தேவ ஆவியினாலே கொண்டு போகப்பட்டாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தேவனை எடுத்துட்டு போயிருக்கிறார், என்ன உபயோகப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நான் சாதாரணமான நிலை, அந்த நேரம் வேற. இப்போ தேவன் என் நடத்துற விதங்கள் தேவன், அவன் நடத்துவதற்காக தான் காத்திருக்கு. என் அழைப்பின்படி நான் ஊழியம் செய்தாக்கு, என் அழைப்பின்படி ஊழியம் செய்தாக்கு. அதான் என்னோட தாகம். எனக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னுடைய உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்துல இருக்கிறதை தேவன் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாகட்டும், பெருகட்டும். தேவன் நம்மோடு வழிநடத்துவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பாதம் நமக்கு தேவை. நாம் இரவு நேரங்களிலே தேவ சமூகத்தில் இருக்கிறோம், புரியுதுங்களா? இரவு நேரங்களிலே தேவ சமூகத்தில் நித்திரையை கூட ஆண்டு சரியா இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கினா போதுங்க, அந்த டயர்டே இருக்காது. ஒரு இரவு ஃபுல்லா தூங்கினா கூட டயர்ட் இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தூக்கம் இருக்கு, 1/2 மணி நேரம், அதுலயே எல்லா டயர்டும் போயிடும். சுகமான நித்திரையை 1/2 மணி நேரம் போகும். அருமையானவர்களே, தேவன் நம்மை வழி நடத்துவார், சுகமாய் தங்க பண்ணுவார். பேத சொல்ல இடத்துல வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, இதே மாதிரிதான் என் வாழ்க்கை. இப்ப என்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் தேவனுடைய ஜீவன், கிறிஸ்து ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திலே சமாதானம் சௌக்கியம் உண்டாவதாகும். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை பலப்படுத்துவதாக. எனக்கு உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஐக்கியப்பட்டு குடும்பமாய் சந்தோஷப்பட்டு வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வைத்துள்ளார். அருமையானவர்களே, நாங்க இங்க திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறோம், வந்து தங்கிட்டோம். ஏன் இங்க வந்தோம்? அது தேவன் கொண்டு வந்த விதங்கள்லாம் வேற, அது ஒரு பக்கம் தான். என் பிள்ளைகளை தேவன் நன்றாக வளர்க்க உதவி செய்தார். பிரமாணங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு ஒழுங்குகளுக்குள்ளே வைத்து வளர்க்க தேவனை எனக்கு இறக்கம் பாராட்டினார். அவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க வேணும், அதனால தான் இங்கே வந்தேன். என் பிள்ளை சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சிருக்கா, 97 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கா பர்சன்டேஜ். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சு டிப்ளமா முடிச்சு 98% வைத்திருக்கிறான். சிவில் படித்தா அதில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டா, அதை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும்னு ஆசை, அதனால தான் அவர்களை இங்கே கூட்டி கொண்டு வந்தேன். இப்போ அவர்கள் வீட்டில் டியூஷன் எடுக்க போகணும் பிள்ளை சொல்கிறான். இப்போ ஒரு இடத்துல திருநெல்வேலியில் இவங்க 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th டியூஷன் எடுத்தவங்க தான். ஆனால் இங்கே உள்ள பிள்ளைகளுடைய சைக்காலஜி வேற, பழக்க வழக்கங்கள் வேற. அங்கே இருக்க திருநெல்வேலி பசங்களோட பழக்க வழக்கங்கள் பழக்கணுங்கிறதுக்காக என் பையனை ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு இடத்துல அனுப்பிட்டேன். இப்போ எனக்கும் நிறைய இடங்கள் ஊழியங்களுக்கு போகிறதுனால உதவிக்கு யாரும் இல்லை, இவனை தான் இன்னும் கூட்டிகிட்டு போவேன் கூட. அதனால ஒரு சின்ன ட்ரைனிங். அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும்னு இருப்போம். அதுக்கு ஃபைனான்ஸ் தடைப்பட்டிருக்கிறது, ஃபைனான்ஸ் தேவை. இருந்தாலும் அவர்களை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க வைக்கிறதுலாம். இவ கடைசியில என்ன குரூப்பம் அது? பிஎஸ்சி மேக்ஸ். 1 வருஷம் கிளாஸ் முடிச்சா, இந்த 2 வருஷம் நான் வேணாம்னு சொல்லி வச்சுட்டேன், சுகவீனமா இருந்ததுனால. மறுபடியும் அந்த கடைசியில் பண்ணிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிக்கணும் 2 பேரும் ஆசை. அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாம் தேவை.
நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். என் பிள்ளைங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும். அவங்க ஏற்கனவே கிளாஸுக்கு போனவங்க தான். இங்கே வந்திருக்கிறோம். அவங்க ஏமெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டிய எல்லா பணங்களும் தேவன் தரணும். தேவன் எங்களை வழி நடத்தணும், பாதுகாப்பு தரணும். புரியுதுங்களா? என் பிள்ளைங்க நல்லா வளர்த்துருக்கேன். SITMல தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து வச்சேன். நான் கூட கொடுக்கல. அதனால அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்தவங்க தான். 2 பேருமே ஒழுக்கத்தோடு வளர்ந்தவங்க தான். அனாவசியமா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்திருக்க இன்னும் ஒருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணல என் பிள்ளை. அவங்க தேவ பிள்ளைகளா வாழ்ந்தா போதும். அனாவசியமா ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. உங்க பிள்ளைகளை கூட நீங்க ஒழுக்கமா வளங்க. புரிஞ்சுங்களா? வளர்க்கிற வரையில ஒழுக்கமா வளங்க. அதுக்கப்புறம் அவங்க காலத்துல அவங்க பார்த்துக்குவாங்க. தேவன் கைவிட மாட்டாங்க. என் பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்ந்தவர். ஆண்டவர் கிருபை பிரமாணங்கள் உட்படுத்தி அவர் வளர்க்க தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்ப அவர் தேவனுடைய கரத்துல எடுத்து அவரை பாவிக்க வேண்டும். அதனால என் பிள்ளைகள் நாங்க திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நம்ம எங்க இருந்தாலும் வழி நடத்துவார். ஒழுங்கோடு வாழ்ந்தா போதும். புரிஞ்சுங்களா? அந்த ஒழுங்கு இல்லாம வளர்க்கணும். என் பிள்ளை நன்றா வளர்க்க மட்டும் உதவி செய்தால், பாசத்தோடு வளர்க்க உதவி செய்தால், கிருபை என் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை தேவனுடைய காலத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும். அந்த அதெல்லாம் விரும்புறாங்க. தேவன் உதவி செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் கிடைக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுங்களா? மகா பரிசுத்தமான நல்ல தேவனின் நல்ல கிருபையுள்ள நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த வீடியோ பார்க்க போற யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் திருவைக்குள்ளே வளைத்து கொள்ளுங்க தாத்து. ஏசு கிறிஸ்து வளவன் நாம் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.